நீங்கள் வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி மட்டுமல்லாது உண்மையிலேயே கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் பெருவெற்றி பெற்றுவிட்டது இந்த பாராளுமன்ற தொகுதியில என்கிற காரணத்தினால் மமதையோடு கைவிடப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினரால் திமுகவால் கைவிடப்பட்ட இந்த தொகுதி 5 ஆண்டுகளிலே 50 ஆண்டு பின்னோக்கி சென்றிருக்கிற இந்த தொகுதியை 50 ஆண்டு முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான அதிகாரத்தை உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு, உங்களது தொப்புள்குடி உறவான எனக்கு, உங்களது பிரச்சனைகளை அறிந்த எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் இரட்டையில சின்னத்தில் தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நாட்டில அதிகாரமற்ற சமூகங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற சிறுபான்மை சமூகத்துடைய உணர்வுகளை எல்லாம் நான் அறிவேன். சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டில எந்த அளவிற்கு தொந்தரவுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறது என்பதை உணர்ந்தவன் நான். அதுபோல இந்த சிறுபான்மை சமூகத்துடைய வழிபாட்டு உரிமைகள் எவ்வாறு இந்த நாட்டிலே முடக்கப்படுகிறது என்பதை எல்லாம் தெரிந்தவன் நான். எனவே எல்லா விதமான சமூக மக்களுக்கும், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமூக மக்களிடத்திலே பிறந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிற நான் அனைத்து மக்களுக்காக சாதி மத பேதமின்றி எல்லா மக்களுக்குமாக உழைத்துக் கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற ஏறத்தாழ 27-28 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்கிற நான் உங்களுடைய வாக்குகளை பெற்று நான் பாராளுமன்றத்திற்கு சென்றால் உறுதியாக உள்ளபடியாக மனசாட்சிப்படியே பணி செய்வேன் என்பது மட்டுமல்லாது, உங்களது குரலாக அங்கே ஒலிப்பேன் என்பது மட்டுமல்லாது, திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய போர்க்குரலாக ஒலித்து உரிமைகளை கேட்டு பெறுகிற அத்தனை போராட்டங்களையும் டெல்லி பாராளுமன்றத்திலே நான் நடத்திடுவேன் என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் உறுதி கூறுகிறேன். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கு செல்லுகிற இடங்களில் எல்லாம் அமோக வரவேற்பை எனது அருமை வாக்காளர் பெருமக்கள், தாய்மார்கள், எனது அன்பிற்குரிய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தருகிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு நீதாம்பா ஜெயிப்ப என்று சொல்லி அனுப்புகிறீர்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு தோணுவது, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லுகிற புரட்சி தலைவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. எனவே தமிழ்நாட்டுடைய நாடும் நமதே 40 நமதே என்ற அடிப்படையில் 40 தொகுதியிலும் ஜெயித்தாலும் இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மாபெரும் வெற்றியை தருகிற தொகுதியாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்களது உள்ளங்களும் உங்களது உதடுகளும் சிரித்த முகங்களும் எனக்கு சொல்லுவது தெரிகிறது. எனவே கடுமையான வெயில் சுட்டரிக்கிற இந்த நிலையிலும் கூட உங்களிடத்தில் ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசை இருக்கிறது. ஆனால் இன்னும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிற காரணத்தினால் எனதருமை சிறுபான்மை சொந்தங்களே, இங்கே வசிக்கிற எனதருமை வாக்காளர் பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பர்களே, அதுபோல மாணவர்கள் நண்பர்களே, நீங்கள் எல்லாம் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும். நமக்காக உழைக்கிற ஒருவர் மனசாட்சிப்படி யார் வேலை செய்வாரோ அவர்தான், மனசாட்சிப்படிதான் நான் நடப்பேன் என்று சொல்லுகிற பைபிள் வாசகம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் என்று நினைக்கிறேன். அதுபோல அந்த மனசாட்சிப்படி உங்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு அது ஒரு அமானிதம் என்று நினைத்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புகிற 24 மணி நேரமும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுகிற, எப்பொழுது வேண்டுமானாலும் உரிமையாக எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிற ஒருவனாக, வாக்குகளை பெற்றுவிட்டு கைவிட்டு விடாதவனாக, உங்களுக்காக வேண்டி உழைக்கிற ஒருவரை நீங்கள் இந்த நாடாளுமன்றத்தின் தேர்தலில் காலம் கிடைத்த அரிய வாய்ப்பாக நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்பொழுது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களது பொன்னான வாக்குகளை இரட்டையிலை சின்னத்திலே தந்து அதன் மூலமாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதற்கு நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களது மனதிலும் நினைவிலும் சிந்தனையிலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய சின்னம், சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற சின்னம், திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே நல்ல நலத்திட்டங்களை முன்னேற்றுகிற சின்னம், அதை கொண்டு வருகிற சின்னம், மக்களுக்காக சிந்திக்கிற சின்னமாம் இரட்டையிலை சின்னத்திற்கு உங்களது பொன்னான வாக்குகளை தந்து, ரெண்டல்ல பாறையினுடைய சின்னமான இரட்டையிலை சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தில் உங்களது குரல் ஒலிப்பதற்கு எனக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.